ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 24 மணி நேரமும் சந்தோஷமாக ஆனந்தமாகவும் இருப்பது எப்படி? நிம்மதியாக இருப்பது எப்படி? ஓகே. இப்போ இந்த உலகத்துல யார்கிட்ட கேட்டாலும் உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டா சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும்னு தான் சொல்லுவாங்க. மேபி இடையில பணம் வேணும்னு கூட சொல்லலாம். பணம் பணம் எதுக்கு வேணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்க வேணும் அப்படின்னா. ஸோ அல்டிமேட்டா கடைசியில எல்லாருக்கும் தேவையானது நிம்மதி, சந்தோஷம், ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே. ஸோ அல்டிமேட்டா எய்ம் பண்றது சந்தோஷம் தான், ஆனந்தம் தான். ரைட். அப்புறம் ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? ம்? சரி, ஆள் மனனுடைய இயற்கையான ஒரு சுபாவமே சந்தோஷம், நிம்மதி தான். ஓகே. ஸோ நாம தான் அந்த சந்தோஷத்தை, அந்த இயல்பை கெடுக்கக்கூடிய அளவுல நிறைய நெகட்டிவிட்டிஸையும் லிமிட்டட் பிலீஃப்ஸையும் அதுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ கிளாஸ் மிரர் மாதிரி தான் நம்முடைய மனசு சுத்தமா இருக்கும். ஓகே. எந்த ஒரு டாட்டு எதுவும் இல்லாம நாம அதுக்கு மேல நெகட்டிவிட்டிஸ் எங்கக்கூடிய அந்த அழுக்குகளை போட்டு 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 அந்த மிரரை நம்ம பார்க்கும்போது அந்த நம்ம ஃபேஸ் தெரியாத அளவுக்கு அழுக்காக்கி வச்சிருக்கிறோம். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம தான் அதுக்கு காரணம். இப்போ இதுல கீ பாயிண்ட் ஒண்ணு மனசுல வச்சுக்கிடணும். யாருக்கிட்ட கேட்டாலும் நிம்மதி சந்தோஷம் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்முடைய உயிர், நம்முடைய மனசு அதை நோக்கியே இருக்குது. ரைட்டா? அதை நோக்கி தான் இருக்குது. ஆனா நாம அது தெரியாம வேற வேற அழுக்குகளை போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ பிரபஞ்சத்தினுடைய இயற்கை தத்துவம் என்னன்னா, உன்னுடைய மனசு எதை நோக்கி இருக்குதோ அதன் வண்ணமாகவே அதன் வண்ணமாகவே ஆகிவிடும். ஓகே. ஸோ அமைதி வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னா நீ நினைச்சா அமைதி, நிம்மதியா சந்தோஷம் ஆக்கிரலாம். உன்னுடைய இயல்பை அப்படி ஆக்கிரலாம், ஈஸியா ஆக்கிரலாம். அங்கதான் இயற்கை விதி. ஸோ அப்போ நம்ம நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போக்கிடுவோம். போக்கிட்டா அந்த இயல்பான நிலைமைக்கு வந்துடும்ல. அது போக்குறது தானே சார் கஷ்டம். ஒண்ணு மனசுல வச்சுக்கிடணும், உலகத்துல எல்லாமே எனர்ஜி பாடிஸ் தான். இந்த எனர்ஜி பாடி என்ன ஃபீலிங்ஸ், என்ன எமோஷனை வைப்ரேட் பண்ணுதோ, எமிட் பண்ணுதோ, அதுதான் அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் நீ சந்தோஷத்தை எமிட் பண்ண, சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா அது உனக்கு சந்தோஷத்தை தரும். ஒரு கஷ்டம் அல்லது துயரம், துன்பத்தை, அந்த ஃபீலிங், அந்த எமோஷனை வெளிப்படுத்தின அது திரும்ப அந்த நெகட்டிவிட்டி தான் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? அப்போ நிறைவை வெளிப்படுத்தினா நிறைவு தான் வரும். ஒரு நிறைவான ஒரு ஸ்டேஜ்ல நிறைவான மனநிலையோட இருக்கிற அப்படின்னா உன்னுடைய உடம்புல இருந்து நிறைவு, சாட்டிஸ்பாக்சன், ஃபுல்ஃபில்மெண்ட் கூடிய வைப்ரேஷன் வந்து வெளியே போயிட்டுன்னு இருக்குன்னே அர்த்தம். அப்புறம் அந்த அதே வைப்ரேஷன் உனக்கு திரும்ப வந்தாகணும். அதான் இயற்கை, அதான் பேலன்ஸ், அதுதான் இயற்கையினுடைய தத்துவமே. லைக் அட்ராக்ட்ஸ் லைக், தட்ஸ் ஆல். இப்போ முன்னாடி இப்போ எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா முன்னாடி எப்பவுமோ அது கெட்டது வைப்ரேஷன் நான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ என்னுடைய மன அமைதியை கெடுக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னா முன்னாடி அந்த அது மாதிரிப்பட்ட வைப்ரேஷன் நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதனால சுற்றுப்புறத்துல என்னுடைய மன அமைதியை, மன நிறைவை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஓகே. வாட் யூ ஆர் எமிட்டிங் தட் வில் ரிஃப்ளெக்ட். அப்போ இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிடலாம். நம்ம அப்போ மன நிறைவு உங்களுடைய வைப்ரேஷனை வெளிப்படுத்தணும். இல்ல சார், இந்த பரபரப்பான உலகத்துல அது எப்படி? ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப மன அமைதியா, மன நிறைவு கெடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஆபீஸா இருக்கலாம்,
ஒர்க் பிளேஸ் எந்த எதுவாக இருந்தாலும் சரி தான், வெளி உலகம் இருந்தாலும் சரி தான், ரிலேஷன்ஷிப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான், வீடாக இருந்தாலும் சரி தான், காடாக இருந்தாலும் சரி தான், உலகமாக இருந்தாலும் சரி தான், ரோடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இல்லையா? ஓகே, அதையும் மீறி நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த வைப்ரேஷனை எமிட் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுதான் கான்செப்ட். இப்போ ரைட், மன நிறைவு வெளிப்படுத்தும். என்ன பண்ண அப்படின்னா, எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ண முடியும். எந்த ஒரு செயலையும் ரிப்பீட்டேட்டிவா கன்சிஸ்டண்டா பண்ண 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 அப்புறம் அந்த இதுக்கு அதே நிலைமைக்கு அது வந்துடும். ஓகே, ரிப்பீட்டடா பண்ண 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 நம்ம வந்து மாத்திக்கிடலாம், சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். எல்லாமே சேஞ்சபிள் தான். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அதுல பகல்ல காலையில 6 மணில இருந்து ஒரு நைட்டு 9 மணி வரை இருக்கும். இந்த ஸ்பேன் ஆஃப் டயத்தை ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சுக்கிடும். ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சு அந்த ஒவ்வொரு மணி நேரத்துலயும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இப்படி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்கும். அல்லது ஒரு 5 மினிட்ஸ் வேண்டாங்க, 2 மினிட்ஸ். ஓகே, நீங்களே சொல்றீங்களா பரபரப்பான உலகம், அங்க அங்கே ஒவ்வொரு எதுலயும் அமைதியா நிம்மதியா இருக்க முடியல, ரைட்டு, மிஷின் லைஃப். ஓகே, இப்போ ஒவ்வொரு மணி நேரத்துலயும் ஒரு 2 நிமிஷம் அப்படி கூலா ரிலாக்ஸ்டா இருக்கணும். கூலா ரிலாக்ஸ்டா இருக்கணும். இல்லை சார் ஃபோன் கால் வருமா, அங்கிருந்து வருமா, அந்த வேலையை முடிக்கல, இந்த வேலையை முடிக்கல. ஓகே, லெட் இட் பி, இருக்கட்டு. எதுவா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். 2 நிமிஷம் அமைதியா இருப்பேன், நிறைவா இருப்பேன். ஃபுல்ஃபில்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்களுடைய ஃபீலிங்ஸை தான், எமோஷன்ஸ் தான் வெளிப்படுத்துவேன்ங்கிறதுல டிட்டர்மெண்டா இருக்கும். ஃபோன் கால் அந்த நேரத்தில் கட் பண்ணிருங்க, அந்த சைலண்ட் மோட்ல போட்டுருங்க, அல்லது ஏதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. 2 நிமிஷம், ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ அமைதியா இருக்கணும். நிறைவு, மன நிறைவு, உங்களுடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்தணும். மன நிறைவு, மன நிறைவு, மன நிறைவு, மன நிறைவு. ஸோ அப்படி சொல்லும் போதே ஒரு வைப்ரேஷன் வருதா, ஒரு ஃபீலிங்ஸ், மன நிறைவு, மன நிறைவு, மன நிறைவு. இப்படி எவரி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டினியூஸா ஒரு நாள். இப்படி ஸ்கேட்டர்டா பண்ணணும், ரேண்டமா. 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம், முதல் 1 மணி நேரம் ஃபுல்லா 2 நிமிஷமா அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா பின்னாடி ஒரு நாள் முழுவதும் மனநிறைவா இருக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர்டா அந்த பீரியட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் மன நிறைவு. ஸோ அடுத்து ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் அந்த 2 நிமிஷத்தை 4 நிமிஷம் ஆக்குங்க, அப்புறம் 5 ஆக்குங்க, 10 ஆக்குங்க, அப்புறம் 12 ஆக்குங்க, 15 நிமிஷம் ஆக்குங்க. அப்படி ஆக ஆக உன்னுடைய ஆள் மனசு அந்த நிம்மதிக்கு பழக்கப்பட்டுரும். ஓகே, அந்த ஃப்ரீக்குவன்சியை எதிர்பார்க்கும். ஸோ 2 நிமிஷத்துல இருந்தது நீ ரொம்ப கஷ்டப்படாமலே அது 4 நிமிஷம் ஆகலாம், அப்புறம் 6 நிமிஷம் ஆகலாம். ஸோ இப்படி ஆக்கிக்கிட்டே வர வர ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த 1 மணி நேரம் ஃபுல்லாவே மன நிறைவா ஆயிரும். எப்படி கான்செப்ட் என்ன, நீ மன நிறைவை வெளிப்படுத்துற, அப்போ உன்னுடைய மனசை நிறைவுபடுத்தக்கூடிய செயல்கள் தான் வெளி உலகத்தில் நடக்கும். ரைட்டா? ஸோ மன நிறைவுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், வைப்ரேஷனை வெளிப்படுத்தும் போது உன்னை மனதை நிறைவா வைக்கக்கூடிய செயல்கள், வைப்ரேஷன் தான் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிடும். அதுதான் பேலன்ஸ். இதுதான் ப்ராக்டிஸ். ரைட்டா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் 6 மணில இருந்து 10 மணி வரை ஃபுல்லாவே மன நிறைவா இருக்கக்கூடிய செயல்களை தான் உனக்கு நடக்கும். சுற்றுப்புறம் அதுதான் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படி ஆயிரும், உனக்கு கட்டுப்பட்டுரும். ஸோ இன் திஸ் வே ஒன்லி வி கேன் ஹார்னஸ் தி யூனிவர்ஸ், வி கேன் ஹார்னஸ் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட், வி கேன் ஹார்னஸ் தி சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். subconscious mind is nothing but universe. Subconscious mind is the miniature of universe. ரைட்டா? both are same only. ரைட்டா? வேற வேற கிடையாது. சித்தத்துல பதிவானா அது சித்தி ஆயிருது, அவ்வளவுதான். சித்தினா என்ன,
நடைமுறைக்கு வந்துடுது. ஸோ ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். கிவ் அப் பண்ணிடலாமா, கைவிட்டுடலாமா அப்படின்னு ஒருபோதும் கைவிடக்கூடாது. எந்த ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரிதான், அது நல்ல ப்ராக்டிஸாக இருந்தால் நீ வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்க தான் ஒரு டயத்துக்கு அப்புறம் அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மெத்தட். நீங்க கைவிடாம அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஃபியூச்சர் வந்து ஃபுல்லா பாசிட்டிவிட்டி, ஃபுல்லா அபண்டன்ஸ், ஃபுல்லா ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, உங்களுடைய பாசிட்டிவிட்டி பூத்து குலுங்கும் போது, அபண்டன்ஸ் அழுத்து தொங்கும் போது உனக்கு ஃபியூச்சர் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், ப்ராஸ்பரஸாக இருக்கும், சூப்பரான ஒரு சிறப்பான வாழ்வு. ஓகே, ஸோ கஷ்டத்தை பார்க்காம ஆரம்பத்தில் உட்கார வேண்டியது, ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 24/7 சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முயற்சி பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக முடியும், முடியாதது கிடையாது, எல்லாமே நம்ம மனநிலை. ஓகே, ஸோ தீதும் நன்றும் பிறர் வர வாரா. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம தான் ஈர்க்கிறோம். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். ஓகே, ஸோ நமக்கு நடக்கக்கூடியது நம்மளால தான் நடந்தது, நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம காலையில் இட்லி தோசை சாப்பிட்றோன்னா முன்னாடி ஒரு டீப் இன்சைடு, டீப் அந்த மைண்டில் இதுவும் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் முன்னாடி. எது நடந்தாலும் அதான் காரணம். ரைட்டா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓ, நம்ம தான் இதுக்கு காரணம், எல்லாமே நம்ம தான் பண்ணுங்க, அப்போ நம்மளால இதை மாற்ற முடியும். ஓகே, எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். உங்களுடைய மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே பாசிட்டிவிட்டியாக மாற்றிடலாம். ஓகே, அதுதான் உண்மை, 100% உண்மை. ஸோ இது மாதிரி அடுத்த பதிவுகளில் நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், நன்றி.